தொடர்ந்து இந்த சர்ச்சையில மாட்டிக்கிட்டே அவர் இருக்காரு. எப்பயும் அவர் எங்கேயும் மாட்டல. நீங்க அவரை மாதிரி பேசுறதுக்கு தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஒரு ஆள் கிடையாது. தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் தலைவர் சீமானை போல பேச முடியாது. அவருடைய மொழி வளம், அவருடைய வார்த்தை வீச்சு, அவருடைய நினைவுத்திறன், அவருடைய மேற்கோள் காட்டக்கூடிய ஆற்றல், இது இன்னொரு தலைவருக்கு தமிழ்நாட்டில் இல்லை. அதனால அடிச்சு துவம்சம் பண்ணி போறாரு. மீடியாக்களுக்கெல்லாம் கண்டென்ட் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அவங்க சண்டை போடுற மாதிரி அண்ணன் கோச்சிட மாட்டாருங்கனால அண்ணனை கிளவி விட்டு அப்படியே சும்மா அப்படி லைஸா ஊசி பேசி விட்டா போதும், அண்ணன் பத்து எரிஞ்சிருவார். அது நல்ல கண்டென்ட், அவ்வளவுதான். எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்க சொல்ல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் சோகால்டு இந்த டெலிவிஷன்ல ஃபுல்லா போட்டிருக்கான்னு பாருங்க. எல்லாம் 5 நிமிஷம் போடுவாங்க. இந்த பக்கம் சோசியல் மீடியாவில் போட்டு விட்டுருவாங்க. சோசியல் மீடியாவில் அண்ணன் எப்பயுமே நல்ல கண்டென்ட் வியூஷிப் போட்டுட்டே இருக்கும். ரிப்பீட் பண்ணி போட்டே இருக்கலாம், பார்த்துட்டே இருப்பாங்க. இப்ப வழக்கு தொடர்ந்து இருக்காங்க இந்த விவகாரம் தொடர்பா. அவர் ஏதாவது இத வருத்தம் தெரிவிப்பார் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவருடைய பழக்கத்திலே கிடையாது. ஆஸ் யூசுவல் அவர் கடந்து போயிடுவார். மற்ற வழக்குகள் எப்படி சந்திக்கிறாரோ அதே மாதிரி சந்திச்சுட்டு போயிடுவார். வழக்குன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு தான் சிக்கல். இவர் ஒரு அபிடேவிட் ஃபைல் பண்ணி என்னெல்லாம் பேசியிருக்காருன்னா அது ரெக்கார்ட் ஆயிடும். அந்த ஆதாரம் இருக்குதா இல்லையாங்கிற விட்டுருங்க. மனைவியை பற்றியும் சகோதரியை பற்றியும் தாயை பற்றியும் சொன்ன ஆதாரம் இருக்கா இல்லையா விட்டுருங்க. பெண்களை பத்தி பெரியார் இப்படிலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு 10 எடுத்து போட்டாருன்னு எடுத்துக்காகும். கோர்ட்ல அபிடேவிட் போய் நின்றும். ஓகே, இதனால அரசியல் ரீதியாக எந்த தாக்கத்தை ஏற்படுத்தாது. வழக்கு அவர் சந்திக்க போறார்.